வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி இலக்கண பிழை இல்லாம இங்கிலீஷ் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய வேர்ப்ஸ் கத்துக்கணும்னு. ஸோ அந்த வகையில இந்த பாடத்துல ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு 6 வேர்ப்ஸ் மட்டும் நம்ம கத்துக்கலாம். நம்பர் 1, ஃபீட். நல்லா கவனிங்க. ஃபுட், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உணவு. வேற ஃபீடுனா ஒரு மனிதனுக்கோ அல்லது விலங்குக்கோ உணவு அளிக்கிறத ஃபீடுன்னு சொல்றோம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. இட் இஸ் டைம் டு ஃபீட் த பேபி. இட் இஸ் டைம் டு ஃபீட் த பேபி. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, ஹராஸ். என்ன அர்த்தம் இந்த வேர்புக்கு? மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒருத்தருக்கு தொந்தரவு பண்றத, தொல்லை பண்றத ஹராஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது மாணவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவருக்கு தொல்லை கொடுத்தாங்க. So the students harassed the teacher during the class. The students harassed the teacher during the class. Next verb என்ன? நம்பர் 3, expedite. என்னது? ஏதாவது ஒரு வேலையை துரிதப்படுத்துதல் அல்லது வேகப்படுத்துதல். ஸோ காரை கொண்டு போய் நம்ம வந்து மெக்கானிக்கிட்ட விட்டுருப்போம், பட்டறையில ரிப்பேர் பண்றதுக்காக. அவர் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிப்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்னோட காரை வந்து பழுது பார்க்கறத துரிதப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல ப்ளீஸ் எக்ஸ்பெடைட் த ரிப்பேர் ஆஃப் மை கார். Please expedite the repair of my car. Okay, next என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, expose. என்ன அர்த்தம் இந்த வேர்புக்கு? ரகசியத்தை வெளியில் கூறுதல்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த வழக்குரைஞர் அந்த ஆதாரத்தை கோர்ட்ல வந்து வெளிப்படுத்துவாரு. The lawyer will expose the evidence in the court. The lawyer will expose the evidence in the court. Next verb பார்க்க போறோம். என்னது? hasten. 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 இந்த வேர்புக்கு என்ன அர்த்தம்? அவசரமா ஒரு செயலை செய்யறது அல்லது பதட்டமா பேசுறத ஹேசன்னு சொல்றோம். லெட் us see an எக்ஸாம்பிள். பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யாத, நீ தடுமாறி கீழே விழுந்துருவ. டோன்ட் ஹேசன் அரவுண்ட் டூ மச், யூ மைட் ட்ரிப் அண்ட் ஃபால். நல்லா கவனிங்க. ட்ரிப்னா தடுமாறுறது, ஃபால்னா விழுறது. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, ரெக்டிஃபை. என்ன அர்த்தம்? ஒரு பிழைய அல்லது தவற சரி செய்யறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். முதல்ல நான் என்னோட தவறுகளை சரி செய்ய வேண்டி இருக்கிறது. ஐ நீட் டு ரெக்டிஃபை மை ஓன் மிஸ்டேக்ஸ். ஐ நீட் டு ரெக்டிஃபை மை ஓன் மிஸ்டேக்ஸ். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.